சாம்பியன்ஸ் டிராபி 2025 நாளையிலிருந்து ஆரம்பிக்க போகுது. ஓகே, பயங்கரமான கிரிக்கெட் கொண்டாட்டம் இருக்குது. பட் அது எல்லாத்தையுமே தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு 20ஆம் தேதியிலிருந்து மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் முக்கியமாக நியூசிலாந்துக்கு வழக்கமாக ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று நடக்கும். ஒன்று நல்லா இருக்கிறவங்க வந்து அவுட் ஆஃப் ஃபார்ம் ஆயிடுவாங்க, இல்லை நல்லா இருக்கிறவங்க இன்ஜுரி ஆகி போயிடுவாங்க. ஸோ இப்படி தான் வந்து அவங்களுக்கு சமீபத்தில் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் நியூசிலாந்து இஸ் ஆல்வேஸ் ஒரு டார்க் ஹார்ஸ், ஒரு எப்படி சொல்றது, ஒரு அண்டர்ரேட்டட் டீம் அப்படின்னா ஒரு சிலர் வந்து இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களாம் வந்து அவங்கள என்னப்பா வச்சிருக்காங்க டீம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அவங்கள்ட்டையுமே படைகள் இருக்குன்றது வந்து அவங்க திடீர்னு ஏதாவது ஒன்று பண்ணும்போது தான் தெரியுது ஒரு சிலருக்கு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இப்போ வந்து அகைன் நியூசிலாந்து வந்து மிகப்பெரிய ஒரு செட்பேக் தான் வந்திருக்கு. லாக்கி ஃபெர்குசன் ரூல்ட் அவுட் ஆஃப் சாம்பியன்ஸ் டிராபி 2025. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா காரணம் ஃபுட் இன்ஜுரி காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து இந்த சாம்பியன்ஸ் டிராபி ஆட மாட்டாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பட் அதுக்கு பதிலாக கெயில் ஜேமிசன் வந்து உள்ள வராராம். இவரை எங்கேயோ கேட்டிருக்கிற மாதிரி இல்லை, ஆர்சிபி கேம்ப்லேருந்து இவர் ட்ரெண்ட் ஆனாப்பில் சைடில் ஒரு லுக் விட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் இருந்ததுனாலே என்னவோ தெரியல, நியூசிலாந்து வந்து இந்தியாவை பீட் பண்ணி முதல் இனாகிரேஷன் ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை வந்து வின் பண்ணாங்க கேன் வில்லியம்சன் தலைமையில். ஸோ கேன் வில்லியம்சன் தலைமையில் கிடச்சிது, அது ஓகே. பட் ஆனால் அங்கே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாரு, ஆர்சிபி கேம்பில் விராட் கோலிக்கு அகேன்ஸ்டாக பவுலிங் போட்டது எனக்கு இன்டர்நேஷனல் ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு. அப்போ விராட் கோலி ஒரு சிரிப்பாரு பாருங்க, ஐயோ அப்படின்னு இருக்கும், சே அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த தடவை அவர் தான் உள்ளே வந்திருக்காரு. ஸோ லாஸ்ட் டைம் கெயில் ஜேமிசன் இருந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த WTC 2021 வந்து வின் பண்ணாங்க நியூசிலாண்டர்ஸ். முக்கியமாக அதில் வந்து இவரோட கான்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன். நீல் வேக்னர் ஒரு சைடு இருந்தாலும் இங்கிட்ட வந்து கெயில் ஜேமிசனோட கான்ட்ரிபியூஷன் பெருசாக இருந்தது. ஸோ பார்க்கலாம் சாம்பியன்ஸ் டிராபியில் ஒயிட் பாலில் இவர் எப்படி சூப்பராக பண்ண போறாரு அப்படின்றத வந்து பொறுத்து தான் பார்க்கணும்.